என்னங்க எடுத்தோன்னு மணி பிளான்ட் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் எத்தனை வீடு மாறினாலும் இந்த செடி எங்கள் கூடயே தாங்க இருக்கும். நிறைய பேர் நான் வீடியோஸ் போடுறதுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க என்கிட்ட, நீ எதுக்கு வீடியோஸ் போடுற, இதெல்லாமே டைம் வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கான பதில் என்னென்னாங்க, நான் என்னோட வீடியோஸ் போடுறது எல்லாமே என்னோடய அனுபவமும் நான் கற்றுக்கிட்டது மட்டும்தாங்க நான் வீடியோஸாக போடுறேன். அதுலேருந்து ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள் யாராவது ஒருத்தர் கற்றுக்கிட்டாலும் அது எனக்கு திருப்தி தாங்க. சரி, இன்றைக்கான ஸ்டோரி என்னென்னு பார்த்துடலாமாங்க. புதுசாக கல்யாணமான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் பார்த்து கேட்குறாங்க, நான் இனிமேல் வாழ்க்கை பூரா உங்களோட தான் நான் வாழணும், உங்களை நான் நல்லா பார்த்துக்கணும், நீங்கள் என்னை எப்படி பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. அதுக்கு ஹஸ்பண்டோட பதில் வந்து என்னென்னா, நான் உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர விட மாட்டேன், என்றைக்குமே நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், நீ கேட்குறது எல்லாமே வாங்கி தருவேன் சரியா அப்படின்னு சொல்லி அந்த ஒய்ஃப் கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாங்க. அதுக்கு ஒய்ஃபோட பதில் வந்து, இல்லைங்க இது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் உடனே கன்ஃபியூஸ் ஆகுறாரு, என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி. என்றைக்குமே ஒரு மனுஷனால் சந்தோஷமான வாழ்க்கையை மட்டுமே பார்க்க முடியாதுங்க. வாழ்க்கைன்னு இருந்தால் இன்பம் துன்பம் கஷ்டம் கவலை எல்லாமே வரத்தாங்க செய்யும். அப்படி வரும்போது நம்ம 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம நம்ம இன்ப துன்பத்தை பகிர்ந்து ஒற்றுமையாக வாழ்கிறது தாங்க குடும்ப வாழ்க்கை அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃபை பார்த்து புன்னகையோட ஒரு பெருமிதப்படுறாரு அந்த ஹஸ்பண்ட். எல்லாரோட இல்லறமும் நல்லறமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என்னோடய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ.